அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பீஃப் குர்பானி கறி வந்து வீட்டில் இருந்துச்சு. எப்பவுமே கிரேவி தானே செய்கிறோம். இந்த வாட்டி வந்து பீஃப் கோலா உருண்டை செய்யலான்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். என்னோடய ஸ்டைலில் பீஃப் கோலா உருண்டை எப்படி செய்து பார்க்கலாமா? இதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து நார்மல் வெங்காயம் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும். சேர்த்துட்டு ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 துண்டு தேங்காய் வந்து இது கூட சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறக்கிட்ட ஒரு 50 கிராம் உடச்சிக்கலை சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு பீஃப் எடுத்துட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேக வச்சதுக்கப்புறமா தண்ணி எதுவுமே இல்லாமல் அந்த ஜாருக்குள்ளேயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க, நல்லா பல்ஸ் முட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு எக் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு எக் நல்லா பீட் பண்ணிட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிட்டு நல்லா ஹீட்டான ஆயிலில் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பீஃப் கோலா உருண்டை வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். குட்டீஸில் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நியூ vlogல பார்க்கலாம். பாய்.